அனைவருக்கும் வணக்கம். சிறுகதைகளுடன் நான் நிவாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வெள்ளைச்சேவலும் தங்கப் புதையலும். ஆசிரியர் திரு கி. ராஜநாராயணன். ஒரு பணக்காரருக்கு ஒரு கலை நிறைய தங்க காசு புதையல் கிடைக்குது. அந்த ஊர்க்காட்டோட தரை அப்படி. பூர்வீகத்தில் அந்த இடத்துல பெரிய அரண்மனைகள் இருந்ததாகவும் வசதியான ராஜ குடும்பங்கள் வாழ்ந்ததாகவும் மக்கள்கிட்ட ஒரு கதை இருக்குது. வீடு கட்ட வானம் தோண்டும் போதோ இல்லை முங்க ஏர் உழும்போதோ இது மாதிரி புதையல் கிடைக்கிறது உண்டு. அப்போ உழும்போது முங்க உழும்போது ஏரில் கட்டியிருக்கிற கல் எடுத்து அதை அடையாளத்தை வச்சுக்கிட்டு வேற பக்கம் போய் உழ ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன தான் ஏர் ஓடினாலும் அவங்களுக்கு மனசு ஃபுல்லாக இந்த புதையல் மாதிரியே தான் இருக்கும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு முதல்ல போனோன்னே அந்த வெள்ளைச்சேவலை தான் தேடுவாங்க. மனைவிகிட்ட சொல்லக்கூடாதுன்னு பல்ல கடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. மனைவி எதுக்கு இன்றைக்கி இந்நேரத்துக்கு வெள்ளைச்சேவல், ஏதாச்சும் புதையலுக்கு எது கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் கூட இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. சும்மா கிடச்சிட்டா அப்போ தேடணுமில்ல, அதனால் இப்பயே பார்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் மனைவிக்கு சந்தேகம் தெரிஞ்சுக்குவாங்க. ராத்திரி விளக்கு வச்சதுக்கப்புறம் நல்லா வெள்ளி வந்ததுக்கப்புறம் துண்டெடுத்து தண்ணியில் நினச்சி சரியான அளவில் புழிஞ்சி அதை சேவல் மேலே கூவாகவும் போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. கூட கண்டிப்பாக இரும்பு வச்சாத்தி வச்சுருப்பாங்க. பேய் பயத்துக்கும் ஆச்சு, மனுஷ பயத்துக்கும் ஆச்சு. ரெண்டு பேருமே இதை பார்த்து பயப்படுவாங்கள்ல. போய் புதையல் எடுத்துகிட்டு அந்த இடத்துல இந்த சேவலை வெட்டி பழி போட்டுட்டு அதை மூடி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு. இந்த மாதிரி லட்சுமி நுழைஞ்ச வீட்டுக்காரங்களோட முகமே காட்டி கொடுத்துரும். அவங்களோட குடிஞ்ச தலை நடை நிமிர்ந்துடும். எல்லாத்தையும் நேர் கண்ணில் பார்ப்பாங்க. எல்லோரும் கும்பிடு போட்டால் கூட அவங்க தலையை மட்டும் அசைச்சிட்டு போவாங்க. அந்த காலத்தில் எல்லா வீட்லேயும் அரங்கு வீடுன்னு இருக்கும். அந்த வீட்டோட 4 முக்குலேயும் அந்த காலத்திலேருந்து பானைகளை அடுக்கி வச்சுருப்பாங்க. அதில் அடிப்பானையை மண்ணில் தரையில் புதைச்சி வச்சுருப்பாங்க. அது மேலே ஒரு பலகைகள் போட்டு மூடி வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் பெட்டிங்கிற வசதி கிடையாது. எப்பயாவது முக்கியமான இதுக்காக போடுறதுக்கான வச்சுருப்பாங்க. துணிமணியெல்லாம் அதுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. சிலர் அதை பாதுகாப்பு பெட்டகமாகவும் யூஸ் பண்ணுவாங்க. காலவசத்தால் அப்படியே அது மண்ணில் புதைஞ்சி போகிறது தான் பின்னாடி கிடைக்கிற புதையல். நம்ம இந்த கதைக்கு வருவோம். பணக்காரருக்கு. அந்த பணக்காரருக்கு ஊரில் மகா கஞ்சன் தான் பேர். மற்றவங்கள்ட்ட பேசினா நேரம் வீணாகுமே அப்படின்னு பேசுகிறதுக்கே துட்டு கேட்குறவர். எல்லோரும் காலையில் தோட்டத்துக்கு போயிட்டு சாயங்காலம் திரும்பி வந்தால் இவர் சாயங்காலம் தான் தோட்டத்துக்கு போவார். எல்லோரும் திரும்பி வர்ற பாதை தெரியுங்கிறனால இவர் வேறு பாதை குறுக்கு பாதையாக போவார். ஏன்னா அவங்க தெரிஞ்சவங்க யாராவது முன்னாடி வந்துட்டு அவங்களோட பேசி நேரம் வீணாயிருமில்ல, அதுக்காக. அவர் தோட்டத்தில் நேராக வன்னி மரத்தை பார்த்து போகிறாரு. அது மரம்னு சொல்ல முடியாது, மரப்புதர். மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் அவங்களோட ஆயுதங்களை வன்னி மரத்தில் மறைச்சி வச்சுட்டு போனதாக சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி ஒரு புதராக தான் இருக்குமா இருக்கும். இந்த பாரதம் படிக்கிறவங்களுக்கு வேணால் வன்னி மரங்கிறது ஒரு புனிதமான மரமாக இருக்கலாம். ஆனால் கரிசக்காட்டு சம்சாரிகளுக்கு அது கலையிலையும் கலை, மாபெரும் கலை. அதை அப்புறப்படுத்துறது அவ்வளோ கஷ்டம். இவர் போய் இந்த மாதிரி ஒரு வன்னி புதரில் வேற வெட்டுறாரு. வெட்டும்போது ஒரு சத்தம் கேட்குது. அந்த நேரத்தில் கவிஞர்கள் இருந்திருந்தால் அதை லட்சுமியோட சிரிப்புலின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் என்னத்தை கண்டார்? இவர் ஏதோ சத்தம் கேட்டோன்னா கையை விட்டு பார்க்குறாரு. கலையாம் தட்டுப்படுது. எடுத்து பார்க்குறாரு, தங்க காசுகளாக இருக்குது. மேலே சுற்றியும் முற்றியும் பார்க்குறாரு. யாரும் இல்லைன்னொன்னா அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர்றாரு. அரங்கு வீட்டில் அந்த மாதிரி மூளையில் இருக்கிற அடுக்கு பானையில் ஒரு மொடாவில் போட்டு வச்சிடறாரு.
இவர் மனைவி இறந்ததுக்கப்புறம் 3 வேளையும் கம்மங்கஞ்சி தான். புள்ள கட்டிங்கிற அல்லல் இல்லை. பக்கத்து வீட்டில் இருக்கிற தயாதிகள்லாம் சொந்தக்காரங்க ராத்திரிக்கு ஏதாவது தொட்டுக்கிறதுக்கு தந்துடுவாங்க. ஆனால் அவங்களோட பேச்சுவார்த்தை இல்லை இவருக்கு. பேசுனா சண்டை தான் வருவோங்கிறதுக்காக. அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களோட எல்லாம் பேசுவாங்க. இவர் வீட்டை சுத்தம் பண்ணி தருவாங்க. காலையில் அவங்க வீட்டு வாசல் தெளித்து சாணி தெளித்து கோலம் போடுற மாதிரி இவர் வீட்டுக்கும் சேர்த்து பண்ணி தருவாங்க. இவருக்கு அப்புறம் அந்த சொத்து அவங்களுக்கு வருமேங்கிறதுக்காக இருக்கலாம். இவர் நடுவில் இவருக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பி. அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகள்லாம் பெரியப்பா சித்தப்பா அப்படின்னு வருவாங்க. உனக்கு என்னாச்சும் வேணும்னா கேளுன்னு கேட்பாங்க. இவர் தலையை ஒரு பக்கம் தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக ஆட்டுவார். இவர் இந்த நகையை தங்க காசு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் நான் கொஞ்சம் காசு எடுத்து முடியில் மடிஞ்சிட்டு போகிறாரு. திரும்பி வரும்போது ஏழுமலை வெங்கடேச பெருமாளாட்ட உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நகையாக பூட்டிகிட்டு வர்றாரு. அவர் பார்த்த சொந்தக்காரங்களாம் அரண்டு போகிறாங்க. இவருக்கு வந்த வாழ்வை பாரு அப்படின்னு ஊர்க்காரங்களாம் பேசிக்கிறாங்க. அவங்க சொந்தக்காரங்களாம் அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் இவரோட பேசுனா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறாங்க. ஒரு நல்லது நடந்தால் அல்லது நடக்குங்கிற மாதிரி ஒரு நாள் ராத்திரி படுத்தவர் காலையில் எந்திரிக்கவே இல்லை, இறந்துடுறாரு. இவங்க சொந்தக்காரங்க அது பெரிய வீட்டு சாவுன்னு தேரை நல்லா ஜோடித்து முன்னாடி கொட்டு முழங்கிட்டு போகிற மாதிரி வேட்டெல்லாம் வச்சு போகிற மாதிரி காட்டுக்கு போகிறதுக்கு தயார் பண்ணுறாங்க. ஊர்வலம் தொடங்குது. வானம் இறுக்கமாக இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது. சுடுகாட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆலமரம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் போய் 3 சுற்றுறாங்க தேரை. பக்கத்தில் வச்சு அந்த இடத்துல தான் நகையெல்லாம் வச்சு கழட்டுவாங்க. அவங்க வைக்கும்போது பலமாக மழை வருது, கல் மழை வருது. யாருனாலையும் சமாளிக்கவே முடியல அதோட தாக்குதலை. ஜோன்னு பெய்யுது. அந்த தேரை அங்கேயே வச்சுட்டு கொஞ்சம் பேர் தேருக்கடியில், கொஞ்சம் பேர் மரத்துக்கடியில்னு போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்பேற்பட்ட கப்பலுக்கு சாதாரண அரிசியில் மஞ்சள் நினச்சி வாய்க்கரிசியை போட்டால் பத்தாதுன்னு தங்கத்தில் தான் அரிசி போடணும்னு சொல்லி எல்லாம் அந்த இவர் அரங்கு வீட்டில் வச்சுருந்த தங்கத்தெல்லாம் எடுத்து அரிசி செஞ்சிடுறாங்க. நீன்னு போட்டுக்கிட்டு வாங்கியிருக்கிறாங்க தங்கத்தில் வாய்க்கரிசி போடுறதுக்கு. அப்படி வச்சுட்டு போனதுக்கப்புறம் மழையெல்லாம் நின்று கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்தா அவர் போட்டிருந்த நகை ஒன்றுமே இல்லை. நீன்னு போட்டுக்கிட்டு அந்த வாய்க்கரிசி தங்கத்தில் வாங்கின ஆளுகள் ஒருத்தரை கூட காணோம். அம்பலத்துக்காரரு குடிமகனை கூப்பிட்டு நீ தான் கொல்லி போடணும் அப்படிங்கிறாரு. கொல்லி போடுறது கூட ஆள் இல்லை. ஊர்காரங்களாம் அதை பார்த்துட்டு இருக்க ஊர்காரங்களாம் சொல்கிறாங்க, எப்படி வந்துச்சோ வந்த மாதிரியே போயிடுச்சு அப்படின்னு. நன்றி.